ராஜயோகம் கூடி வந்து மாலை சூடும் வேளை இன்று வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு உதயமாகும் புதிய ராகம் இசையில் யாவும் புனிதமாகும் இனிய வேளையிலே சந்தோஷ கவிதை கேட்குயிலே இனிய வேளையிலே சந்தோஷ ஹாய் வணக்கம் மயூரன் திவ்யா இன்றைக்கு வந்து இருவரும் திருமண பந்தத்தில் இணைஞ்சு ஹம்சிய மஹால் மண்டபத்தில் வந்து மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக ஒருத்தங்க வந்து எங்கள் மூலமாக உங்களை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. மயூரனாக்கு எங்களை வடிவாக தெரியும். நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியான இவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் எம்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் இருவருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இந்த அழகிய தம்பதிகளுக்கு வந்து வாழ்த்த வேணும் என்று சொல்லி மிஸ் பண்ணின ஒருத்தங்க ஒரு இன்ப அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேணும். நிறைய சர்ப்ரைஸ் செஞ்சுருக்கிறீங்க, மயூரன் நான் செஞ்சுருக்கிறீங்க, இந்த கிஃப்ட் அனுப்பினவங்களும் செஞ்சுருப்பாங்கன்னு நிற்கிறேன். பட் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும் யாராக இருக்குது. ரெண்டு பேரும் ஒன்று தானே, இப்போ ரெண்டு பேரையும் வாழ்த்தி தானே வந்திருக்கு. சரி, திவ்யான சைடு என்ன யாரா இருக்கு? சரி, மயூரன் சொல்லிட்டாங்க திவ்யான சைடு தான். அப்போ உங்களோட சைடு என்ன யாரா இருக்கு? யாரு ஒரு கொஞ்ச நாளுக்குள்ள கெஸ் பண்ணுங்களேன் பாப்போம். சைலண்டாக நிற்கிறாங்க பொண்ணு. அப்போ மயூரனுக்கு பிரச்சனை இல்லை பொண்ணு, எல்லாமே ஆரம்பமே சைலண்டாகவே இருக்கிறாங்க. சரி, மயூரன் ஒரு ஆளை கெஸ் பண்ணுங்களேன் பாப்போம். உங்களோட சைலண்டா யாரு? ரதி மச்சியும் வரணண்ணா இல்லை. அப்படி இல்லாட்டி நியூட்டன் ஃப்ரெண்டா இல்லாட்டி அண்ணா எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல. மச்சி எங்க இருக்கிறாங்க? லண்டன்ல இல்லை. சரி, ரெண்டு பேரும் இல்லை. சரி திவ்யா, நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்கப்பா. இல்லை, நிச்சயமாக திவ்யான சைடெல்லாம் வந்துருக்கு. யார் மிஸ் பண்ணிக்கிறாங்க திவ்யான வெட்டிங் அன்றைக்கு? மிஸ் பண்ணினவங்கன்னா நிச்சயமாக ஃபோன்லேயே தான் வந்திருக்கு வேணாம். ஸோ ஒரு க்ளூ தந்துருக்கு. இங்கே இருக்கிறவங்க நேரடியாக வந்திருப்பாங்க. ஆஹா, நல்ல கேள்வி. சரி, நீங்கள் பேரை சொல்லுங்க, நான் பார்ப்போம். நாடு போட்டு வரையில பேரில் தான் வந்திருக்கு. சும்மா கெஸ் பண்ணுங்களேன், ரெண்டு மூணு பேரை பார்ப்போம். ஆ, பிள்ளைங்கள கொஞ்சம் பிள்ளத்தா கதைக்கு வரும். சித்தப்பா. சித்தப்பா என்ன பேர்? சித்தப்பா குமார் சித்தப்பா, சுமன் சித்தப்பா. எங்கே இருக்கிறாங்க? லண்டனில் இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டை தருவோம். உங்களை வாழ்த்தி ஒரு குபேரன் சிலை அனுப்பியிருக்கிறாங்க. உங்களோட வாழ்க்கை
செல்வம் செழிப்புமாக அமைய வேணும்னு சொல்லி முதலாவது கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க வந்து சும்மா அனுப்பல, 1 லட்சம் ரூபாய் காசு வச்சு உங்களுக்காக இருவரையும் வாழ்த்தி அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் போத் ஆஃப் யூ. ரைட், இனியா சொல்லுங்களேன் யாராக இருக்குமென்று. உங்களோட சைட் 2 பேரை சொல்லியிருக்கீங்க, பட் பொண்ணு சித்தப்பாவை சொல்லியிருக்கிறாங்க. வேறு 2-3 பேரை கெஸ் பண்ணுங்களேன் பார்ப்போம். வரையா ஜோசிங்க, இந்த உங்களோட வெட்டிங்கை மிஸ் பண்ணாக்கள் யாரா? ஃப்ரெண்ட்ஸ் என்ன? ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவாகவும் இருக்கலாம். பேர் போட்டு வந்திருக்கு. ஆஹா, திவ்யா சைலண்டாகவே இருக்கிறாங்க. சரி, மயூரன் 2 பேரை கெஸ் பண்ணிக்கிறீங்க. அதாவது மச்சியும் மற்றது அண்ணாவையும் கெஸ் பண்ணிக்கிங்க. அவங்க 2 பேரை தவிர வேறு யாராவது? 2 பேரில் ஒருத்தங்க தான் அனுப்புவாங்க. ஷுவரா? இல்லை, இன்னொரு பேரில் வந்திருக்கு. சான்ஸ் இல்லை. ஷுவரா? சரி பார்ப்போம். உங்களை வாழ்த்தி என்னொரு கவிதை மடலோட உங்களோட ஃபோட்டோ போட்டு ஒரு வாழ்த்து மடலோடு அனுப்பியிருக்கிறாங்க. திருமண நாள் வாழ்த்துக்கள் மயூரன், திவ்யா. மயூரனின் மனதில் மலர்ந்தவள் திவ்யா. திவ்யாவின் வாழ்க்கையில் துணையாக வந்தவர் மயூரன். இன்று இணைந்த இந்த அழகான உறவு என்றும் அன்பால் நிறைந்திருக்கட்டும். கைகோர்த்து தொடங்கும் உங்கள் பயணம் காலம் முழுவதும் சந்தோஷமாக தொடரட்டும். மயூரன், திவ்யா, இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் என்று போட்டு உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க. அவங்க ரொம்பவே கவலைப்பட்டாங்க. இந்த வெட்டிங்குக்கு வாரண்ட் இருந்ததா, அது ஒரு துக்க தினம் ஒன்று நடந்திருக்காங்க. அப்படி தானே? அனுப்பினவங்கள்ட்ட அம்மா வந்து இறைபதம் அடைஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு மச்சான் என்று தான் சொன்னாங்க. பட் மச்சானுக்கு மேலே சகோதரம்னு சொன்னாங்க. ஒரே ஒரு ஆம்பளை சகோதரமாக, தாங்கள் சகோதரமாக தான் உங்களை நினைச்சு பழகிறது, அதாவது தம்பி மாதிரி என்று சொல்லி, மச்சானை விட தம்பி என்று தான் தாங்கள் பழகிறது கூட என்று சொல்லி உங்களை வாழ்த்தி உங்களுக்காக வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸ்ரீவரன், ரதி, அவங்க லண்டன்லேருந்து அனுப்பியிருக்காங்க. இதுவரையும் வாழ்த்தி வாழ்த்துக்கள். ரைட், அவங்க ரொம்பவே கவலைப்பட்டாங்க. தாங்கள்லாம் டிக்கெட் போட ரெடியாக இருந்தது. இப்போ இந்த ஆக்கள் சொன்னாங்களாம் நீங்கள் போகிறது சரியில்லை, அதால் தாங்கள் வரையில. அவங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் வரவங்க, ஏன்னா தெரியும் நீங்கள் அவங்க வந்து நீ கேட்க ஒரு மோட்டர் பைக்கும் எடுத்து கொடுத்தீங்க அவங்களுக்கு சர்ப்ரைஸாக. ஏன்னா அவங்க லாங் டே வெக்கேஷனுக்கு வந்தாங்க. ஸோ அவங்க ஓடி திரிகிறதுக்கு நீங்கள் ஒரு மோட்டர் பைக்கும் எடுத்து கொடுத்தீங்க. அதை அவங்க மறக்காமல் உங்களை வாழ்த்தி, உங்களை திருமண நாளில் வந்து உங்களை வாழ்த்தி உங்களுக்காக வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எப்படி ஹாப்பியாக என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? அனுப்பியிருக்காங்க, வராட்டிலும் கட்டாயமாக செய்திருக்கிறாங்க. நன்றி. ஓகே, மீண்டும் எங்கள் MK சர்ப்ரைஸ் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின ஸ்ரீவரன் மற்றும் ரதி லண்டனில் இருந்து அவங்க சார்பாகவும் இருவருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.